என்ன இது? என்ன நடந்தது? என்ன இருக்கிறது? கௌரவர்களின் கபட செய்கைக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது. மாய சூதாட்டத்தால் பாண்டவர்கள் ராஜ்யத்தை கவர்ந்ததும் அல்லாமல் அவர்களை அவமானம் செய்து கட்டிய வஸ்திரத்துடன் காட்டுக்கும் அனுப்புகிறார்கள். இவ்வளவு அநியாயமா? இவ்வளவு அட்டுழியமா? எல்லாம் கௌரவர்களின் திமிருதான். நாம் இனியும் இந்த அதர்மத்தை சகித்து சும்மா இருக்கக்கூடாது. அண்ணா, எனக்கு உத்தரவு கொடுங்கள். இப்பொழுதே சதுரங்க சேனைகளுடன் சென்று. சாத்தகி, நீ ஆத்திரப்படாதே. அதர்மத்தை நானும் சகிக்க மாட்டேன். இப்பொழுதே அஸ்தனாபுரம் சென்று கௌரவர்களுக்கு புத்தி கற்பித்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கும்படி செய்து வருகிறேன். துரியோதனன் சிஷ்யன் என் வார்த்தையை மீற மாட்டான். ரதம் தயாராகட்டும். வாமா வா. அந்த மாயாவி சகுனி இவ்வளவு வேலை செய்வான் என்று நான் பயந்து கொண்டுதான் இருந்தேன். யார் என்ன செய்தாலும் வரும் வேதனை நமக்குத்தானே. பயப்படாதே வத்சலா, நான் தான் இருக்கிறேனே. தலையில் உள்ள தந்திரங்களுக்கு, கையில் உள்ள காய்களுக்கு, எங்கள் சகுனி மாமாவிற்கு, எங்கள் சகுனி மாமாவிற்கு. வாருங்கள் மாமா, வாருங்கள், அமருங்கள். சகிக்க முடியவில்லை துரியோதனா, சகிக்க முடியவில்லை. ஆண்டவனுக்கு செய்த பூஜைகள் போதாதென்று அடியேனுக்கு ஏன் இந்த விழா, திருவிழா? துரியோதனா, உன் சகோதரர்களின் வரவேற்பு என்னால் சகிக்க முடியவில்லை. சகிக்க முடியாதது என்ன மாமா? தங்கள் திறமைக்கு திருஷ்டிப்படாமல் இருக்க சாந்தி கழிக்க வேண்டும். ஆம், அதுதான் உடனடி காரியம். ஆரம்பிங்கள். கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. மகாமாய மந்திர தந்திர வீர மகத்துவ விற்பன்னராய் திகழும் ஸ்ரீ சௌனி மாமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ரசித்தர்களான சுக்கிர பிரகஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. கவச்சம் இது, கவச்சம் இது, கார்த்திடம் கவச்சம். ரட்சை இது, ரட்சை இது, ரட்சிக்கும் ரட்சை. சதுசாகரம் சூழும் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ துரியோதனர் அவர்களுக்கு பரமபாவிகளாகிய சத்ருக்களின் ஹிம்சைகள் துவம்சிக்காமல் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி. போதும். இந்த பண்டிதர்களுக்கு 10 கிராமங்களும் 10,000 பசுக்களும் தானம் கொடுங்க. மகாபிரசாதம், மகாபிரசாதம். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் பெற்று ஸ்ரீ 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 இஷ்ட புருஷ சதுஸ்தர் நீடூழி வாழி வாழி வாழி. வெற்றி தழைக்க, வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே, தங்கள் குருதேவர் ஸ்ரீ பலராமதேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது. காவலா, இதோ நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தாய். நலமான செய்தி என்ன மாமா? எனக்கு பயமா இருக்கிறது. எதற்கு வருகிறாரோ என்னமோ. அவர் முதலிலேயே முன்கோபி. பரவாயில்லை துரியோதனா, முன்கோபத்திற்கு வசிய மருந்து இருக்கவே இருக்கிறது. முகஸ்துதி. பரதேவருக்கு இணையற்ற சன்மானங்களுக்கு ஏற்பாடு செய். அளவில்லா ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார். பெற்றுக்கொள். அவர் மகள் வத்சலாவை நம் லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய். அன்று முதல் பலதேவர் நம் பக்கம், அவருடன் யாதவர்களும் நம் பக்கம். அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது. பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். இதுவே நம் முதல் உடனடி காரியம். மாமா, அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை. ஆனால் தந்தையை மிஞ்சிய அபிமான செல்வன் நம் லக்கணகுமாரன் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அந்த பாரம் என்னை சார்ந்தது. சாரதி, சாரதி. ஹே ராஜா, எப்படி? பிரபு, புவனவசீகர புஜபல பராக்கிரம புனித வைபோக லக்கணகுமாரா. போதும் முகஸ்துதி. பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா.
சபாஷ் சபாஷ், இதுவல்லவா கவித்துவம். பெற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, நான் சொல்வதையும் கேளுங்கள். வனவாசமே அவனரிட்டம், கணராஜனே நினததிஷ்டம். வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். விஜய் பவா. தங்கள் தரிசனத்திற்காக சாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு. இது சமயம் அல்ல. யுத்த பூமியில் உக்ரம் மிஞ்சிட பத்ம வியூகமே பரவி எதிர்த்தால் முன்னணி செல்வது அவனே உணர்வான், பின்னணி செல்வது தாமே உணர்வீர். பிரபு, அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழ் ஏது. துதியல்லவே துதியல்லவே துதியல்லவே. சாரதி சாரதி, ஹே ராஜன், சர்மா சாஸ்திரி தானாவென்றால் தந்தானாவென்று வெகுமதிகளை வாங்கிக் கொண்டார்கள். இந்த தானா சர்மாவும் தந்தானா சாஸ்திரியும் நமக்கு முன் நிகராக மாட்டார்கள். என் சாற்று கவியை கேளுங்கள். இங்கே அந்த அபிமன்யுவின் பெரியப்பா அவர் இருவர், சிறியப்பா இவர் இருவர், அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே. பிறகு தங்களுக்கோ நூற்றில் ஒருவன் குறைவு, ஆற்றல் மிகும் சிற்றப்பா. சிற்றப்பா சேனை பலம், செல்வமே உன் வீரபலம். வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி. அப்பா லக்கணகுமாரா. ஓ, நீங்களா சாதிபாதர்? இனி நீங்கள் செல்லலாம். எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய். அலங்கார வீரா, அமர். உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன். வீர லட்சணம். விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம், தெரிவியுங்கள். இதோ பார், இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா. அவ்வளவுதானா? அது மாத்திரமல்ல, யுவ ராஜராஜன், யுவ சார்வபௌமன், யுவ சக்கரவர்த்தி. நீ இனி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம். அப்போ நானும் முடிவு செய்திருக்கின்றேன். சம்பந்தம் கூட பேர் பெற்றது. மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வத்சலா, நம் பலராமதேவரின் மகள். அசம்பாவிதம். அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா? அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன்? அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன். இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன். தாத்தா, அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும். புத்திசாலி அப்பா, புத்திசாலி. ஆமா, முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அது தங்கள் இஷ்டம். ஜெய் பவா, விஜய் பவா, அகில தர்மாவதாரா, ஆசிவிகும் லோக ரட்சகா, அபரிமித சிஷ்ய வத்சலா, சர்வ கல்யாண குணசேகரா, சகலபூர உதாரா, ஸ்ரீ ஸ்ரீ பலராம சார்வபௌமா, ஜெய் பவா, விஜய் பவா.